ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் டைம் எவர் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் ஷோ வந்து 2 நைட்ஸ்க்கான ஈவெண்ட்டாக வந்து நடக்க போகுது. அண்ட் இங்கே வந்து நிறைய சம்பவம்லாம் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எவர் 2 நைட்ஸ்க்கான ஒரு சம்மர் ஸ்லாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம சம்மர் ஸ்லாம் 2025க்கான போத் நைட் 1 அண்ட் நைட் 2க்கான ப்ரெடிக்ஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஆஃப்கோர்ஸ் வீடியோ வந்து தரமாக வந்து இருக்க போகுது. ஸோ வீடியோக்கு வந்து இன்னும் வந்து லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த ஹைப் பட்டனையும் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த வீடியோ வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து போய் வந்து சேரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த சம்மர் ஸ்லாம் 2025க்கான டேட் அண்ட் டைம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3rd ஆகஸ்ட் அண்ட் 4th ஆகஸ்ட் வந்து நடக்க போகுது சம்மர் ஸ்லாம் 2025. அண்ட் இந்த சம்மர் ஸ்லாம் 2025க்கான டைம் என்னன்னா அது வந்து 3:30 AM. ஸோ நைட்டு தான் வந்து நம்ம வந்து இந்த சம்மர் ஸ்லாம் வந்து லைவாக வந்து பார்க்க போகிறோம் இந்தியாவில். ஸோ 3:30 AMக்கு வந்து இந்த ஷோ வந்து நீங்கள் வந்து லைவாக வந்து பார்ப்பீங்களா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச்லேருந்து. ஸோ இங்கே வந்து நம்ம குந்தர் வந்து தன்னோட டைட்டில் வந்து டிஃபைன் வந்து பண்ண போகிறார் அகைன்ஸ்ட் நம்மளோட CM Punk. ஸோ CM Punk vs குந்தருக்கான மேட்ச் வந்து நடக்க போகுது. அண்ட் இதுதான் வந்து நம்மளோட சம்மர் ஸ்லாம் 2025 நைட் 1ஓட மெயின் ஈவெண்ட்டாக வந்து இருக்க போகுதுன்னு CM Punkே வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணாரு ரீசென்ட்லி. இதை பற்றி வந்து ரொம்பலாம் வந்து நான் வளன்னு வந்து பேச விரும்பல. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இதுக்கான ஒரு செப்பரேட் வீடியோ வந்து போட்டுட்டோம். இந்த மேட்ச்ல வந்து எந்த மாதிரி எண்டிங்லாம் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலான்னு. ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து இன்னும் வந்து பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் வந்து பாருங்க. இந்த வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச்ல வந்து எந்த மாதிரி எண்டிங்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கலான்னு நான் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து செக் அவுட் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்க்கான மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணணும்னா நான் வந்து CM Punkை வந்து சூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மேட்ச்ல வந்து CM Punk வந்து வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனா வந்து ஆயிடுவார். பெட்டிங் ஆட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம குந்தர் தான் வந்து ஃபேவரட்டா வந்து இருக்காரு. ஆனாலும் நான் வந்து CM Punkை தான் வந்து சூஸ் பண்ணுவேன் என்னோட வின்னரா. ஸோ CM Punkை தான் வந்து நான் வந்து சூஸ் பண்ணுறேன். அவர் வந்து வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வந்து ஜெயிச்சுருவார் 1ஓட மெயின் ஈவெண்ட்டில். ஏன்னா WWE வந்து கன்ஃபார்மாக வந்து ஏதாவது வந்து சம்பவம் வந்து பண்ணி ஆகணும். இந்த மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட்டில் வந்து வைக்கிறாங்கன்னா அண்ட் கதை வந்து இதோட வந்து முடியல. ஸோ இங்கே வந்து நம்ம CM Punk வந்து வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் வந்து ஜெயிச்சோன்னு நம்ம வந்து மேபி நம்மளோட செத் ஃப்ரிக்கிங் ராலன்ஸோட கேஷின் கூட வந்து பார்க்கலாம். ஏன்னா வி ஆல் நோ இங்கே வந்து செத் ராலன்ஸோட இன்ஜுரி வந்து ரொம்ப வந்து சஸ்பீசியஸாக வந்து இருக்குது. ஸோ அந்த இன்ஜுரியை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்பலாமா இல்லையான்னு கூட வந்து இன்னும் வந்து தெரியல. ஸோ நான் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா இங்கே வந்து சம்மர் ஸ்லாம் 2025 நைட் 1ஓட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம குந்தரை வந்து CM Punk வந்து எப்படியாச்சும் வந்து தோக்கடிச்சிருவார் அண்ட் நியூ வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனாக வந்து ஆயிடுவார். அண்ட் அங்கேருந்து நம்மளோட செத் ஃப்ரிக்கிங் ராலன்ஸ் வந்து கேஷ் இன் பண்ணி நியூ வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனாக வந்து அவர் வந்து ஆயிடுவார். ஸோ இங்கே வந்து CM Punkை வந்து மறுபடியும் வந்து ஒரு காஸ்ட் வந்து பண்ணிடுவார் நம்மளோட செத் ஃப்ரிக்கிங் ராலன்ஸ் அண்ட் நியூ சாம்பியனாக வந்து ஆயிடுவார் கேஷ் இன் பண்ணி. அண்ட் நம்ம அடுத்த மேட்ச்சுக்கு வரும். ஸோ இந்த மேட்ச் வந்து நம்ம சோலோ சிக்கோவா வெர்சஸ் ஜேக்கப் ஃபாட்டுக்கான யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். அண்ட் இது வந்து ஒரு நார்மல் மேட்ச் வந்து கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்சாக வந்து நடக்க போகுது. ஸோ ஆஃப்கோர்ஸ் இந்த மேட்ச் வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்கிறது வந்து சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஸ்டீல் கேஜ் மேட்ச் வந்து பார்க்க போகிறோம். ரிங்குக்குள்ளே இருக்க போகிறது நம்மளோட ஜேக்கப் ஃபாட்டு அண்ட் நம்மளோட சோலோ சிக்கோவா. மேபி நம்மளோட ஜேக்கப் ஃபாட்டு வந்து கேஜ் மேலே வந்து ஏறி இங்கே வந்து ஒரு ஸ்பிளாஷ் கூட வந்து போடலாம் நம்மளோட சோலோ சிக்கோவா. ஸோ கிரேசியான ஸ்பாட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இந்த சோலோ சிக்கோவா வர்சஸ் ஜேக்கப் ஃபாட்டுக்கான ஸ்டீல் கேஜ் மேட்ச்லேருந்து. அண்ட் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சோலோ சிக்கோவா தான் வந்து இங்கே வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்ணுவேன். ஸோ சோலோ சிக்கோவா தான் வந்து இங்கே வந்து தன்னோட டைட்டில் வந்து ரீடைன் வந்து பண்ண போகிறார். ஸோ இப்போதைக்கு வந்து அவர் வந்து தோக்க மாட்டார் தன்னோட US டைட்டில். ஏன்னா சோலோ சிக்கோவா கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டீமே வந்து இருக்குது MFTன்னு. ஸோ 4-5 பேர் வந்து வந்துருவாங்க. அண்ட் ஜேக்கப் ஃபாட்டு சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஜிம்மி யூசோ மட்டும் தான் இருக்காரு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி நம்ம ஜிம்மி யூசோ வந்து வருவார் நம்ம ஜேக்கப் ஃபாட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஆனால் இங்கே வந்து அகைன்ஸ்ட் த ஆட்ஸ் வந்து போக முடியாது நம்ம ஜேக்கப் ஃபாட்டு அண்ட் ஜிம்மி யூசோ. ஆனால் நம்பர்ஸ் கேம் ஆல பார்த்தீங்கன்னா நம்மளோட சோலோ சிக்கோவா வந்து தன்னோட US டைட்டில் வந்து ரீடைன் வந்து பண்ணிடுவார். அண்ட் நம்ம அடுத்த மேட்ச்சுக்கு வரும். ஸோ இந்த மேட்ச் வந்து நம்ம ராண்டி ஆர்டன் அண்ட் ஜெல்லி ரோல் வெர்சஸ் நம்ம ட்ரூ மேக்கென்டையர் அண்ட் லோகன் பவுலுக்கான மேட்ச். ஸோ இதை பற்றி வந்து ரொம்பலாம் வந்து பேசணும்னா நம்மளுக்கே வந்து தெரியும் இந்த மேட்ச் வந்து எதுக்காக வந்து நடக்குதுன்னு. ஒரு செலிபிரிட்டி அட்ராக்ஷன் வேணும், அதனால வந்து இந்த மேட்ச் வந்து நடக்குது. அண்ட் இந்த மேட்ச் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதும் வந்து ரொம்ப வந்து ஈஸி. இங்கே வந்து நம்ம ஜெல்லி ரோல் அண்ட் ராண்டி ஆர்டன் வந்து ஜெயிக்க போகிறாங்க கன்ஃபார்மாக வந்து நம்ம வந்து வச்சு. அண்ட் நம்ம அடுத்த மேட்ச்க்கு வரும். ஸோ இந்த மேட்ச் வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான மேட்ச். ஸோ AJ ஸ்டைல் வெர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோக்கான மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த மேட்ச்க்கான ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராக வந்து கொண்டு போனாங்க. அண்ட் ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா WWE சம்மர் ஸ்லாம் கிக் ஆஃப் எபிசோடில் வந்து நம்மளோட AJ ஸ்டைல் வந்து என்ன சொல்கிறாருன்னா இது வந்து நம்மளோட AJ ஸ்டைலோட கடைசி சம்மர் ஸ்லாமாக வந்து இருக்கலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து யாரை வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன்னா AJ ஸ்டைல் தான் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிக்க போகிறாரு அண்ட் நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக வந்து ஆக போகிறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த மேட்ச்சில் வந்து நம்ம வந்து ஃபின் பேலரோட இன்டர்ஃபரன்ஸ் வந்து பார்க்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து AJ ஸ்டைல் வந்து ஜெயிக்கிறது தான் வந்து நிறைய சான்சஸ் வந்து இருக்குது.
அண்ட் ஏஜ் ஸ்டைலில் தான் வந்து நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். அவர் வந்து நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக வந்து ஆயிடுவார். அண்ட் நம்ம அடுத்த மேட்ச்சுக்கு வரும். ஸோ இந்த மேட்ச் வந்து நம்ம டிஃப்னி ஸ்டாட்டன் வர்சஸ் ஜேட் கார்கிலுக்கான WWE சாம்பியன்ஷிப்கான மேட்ச். ஸோ உமன்ஸ் சாம்பியன்ஷிப்கான மேட்ச். ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப வந்து ஈஸின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். இங்கே வந்து நம்ம ஜேட் கார்கில் வந்து WWE உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை வந்து ஜெயிக்க போகிறாங்க. ஸோ மோஸ்ட் லைக்லி இதுதான் வந்து நடக்க போகுது. ஏன்னா நம்ம டிஃப்னி ஸ்டாட்டன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து அந்த சாம்பியன்ஷிப்பை வந்து வச்சிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து லைட்டாக வந்து அது வந்து போர் வந்து ஃபீல் ஆக வந்து ஆரம்பிச்சிச்சு. ஸோ WWE வந்து மேபி இங்கே வந்து டைட்டில் சேஞ்ச் வந்து பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஜேட் கார்கில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஸோ அவங்க வந்து நியூ WWE உமன்ஸ் சாம்பியனாக வந்து ஆயிடுவாங்க. அண்ட் நம்ம அடுத்த மேட்ச்சுக்கு வரும். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு TLC மேட்சாக வந்து இருக்க போது. ஸோ ஸ்மாக் டவுனில் இருக்க எல்லா டேக் டீமையும் வந்து சேர்த்து இங்கே வந்து ஒரு TLC மேட்ச் வந்து WWE வந்து புக் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டீம் வந்து இருக்க போது அண்ட் 12 சூப்பர் ஸ்டார் வந்து இருக்க போகிறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இங்கே வந்து ஒரு பேங்கரான மேட்ச் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். TLC மேட்ச்னாலே அது வந்து ரொம்பவே வந்து சூப்பராக வந்து இருக்கும். அண்ட் இங்கே வந்து 6 டீம் இருக்காங்க. அண்ட் அந்த டீமும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணுற டீம்ஸ். இங்கே வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்ணணும்னா நான் வந்து யாரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவேன்னா இங்கே வந்து நம்மளோட அண்ட்ராடே அண்ட் ரே ஃபீனிக்ஸ் வந்து நியூ டேக் டீம் சாம்பியனாக வந்து ஆயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். இந்த மேட்ச்சுக்கு வரும். ஸோ இந்த மேட்ச் வந்து நம்மளோட உமன்ஸ் ஐசி டைட்டிலுக்கான மேட்ச். ஸோ இந்த மேட்ச் வந்து லைலா வெல்கேரியா வெர்சஸ் பெக்கி லிஞ்ச்கான மேட்ச். மோஸ்ட் ப்ராபபிலி பார்த்தீங்கன்னா இந்த ரைவல்ரிக்கான எண்டு வந்து இந்த சம்மர் ஸ்லாமில் தான் வந்து நடக்க போகுது. ஸோ லைலா வெல்கேரியா வெர்சஸ் பெக்கி லிஞ்ச்கான ரைவல்ரி வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ப்ரெடிக்ட் பண்ணோன்னா நான் வந்து லைலா வெல்கேரியா வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவேன். அவங்க வந்து நியூ ஐசி சாம்பியனாக வந்து ஆயிடுவாங்க. அண்ட் மோஸ்ட் ப்ராபபிலி அவங்க தான் வந்து ஜெயிக்க போகிறாங்க. அண்ட் நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து சாமி ஜெயின் வெர்சஸ் நம்மளோட கேரியன் கிராஸ்க்கான மேட்ச். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா WWE வந்து யாரை வேணால் வந்து இங்கே வந்து ஜெயிக்க வைக்கலாம். ஸோ WWE பார்த்தீங்கன்னா ஒரு குட் எண்டிங் வந்து வேணும்னா இங்கே வந்து சாமி ஜெயின் வந்து ஜெயிக்கலாம். அண்ட் WWE வந்து கேரியன் கிராஸ் வந்து புஷ் பண்ணோன்னா இங்கே வந்து கேரியன் கிராஸ் வந்து ஜெயிக்கலாம். அண்ட் நான் வந்து யாரை வந்து இங்கே வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா கேரியன் கிராஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஸோ அவர் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருவார். அண்ட் நம்ம அடுத்த மேட்ச்சுக்கு வரும். ஸோ இந்த மேட்ச் வந்து உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச். ஸோ நேமி வந்து தன்னோட டைட்டில் வந்து டிஃபெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. யார் அகைன்ஸ்ட்னா அது வந்து ரியா ரிப்ளி வெர்சஸ் இயோ ஸ்கை. ஸோ ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக வந்து நடக்க போகுது. ஸோ மேபி இது வந்து நைட் 2க்கான ஓப்பனிங் மேட்சாக வந்து இருக்கலாம். ஸோ இந்த மேட்ச் வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்க போது நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ இங்கே வந்து டெலிவரி வந்து பண்ணுறதுக்காக கப்பாசிட்டி வந்து வச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து யாராச்சும் வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும் நான் வந்து இங்கே வந்து நேயோமியை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவேன். ஸோ நேயோமி பார்த்தீங்கன்னா தன்னோட டைட்டில் வந்து ரீடைன் வந்து பண்ணிடுவாங்க. நம்ம அடுத்த மேட்ச்சுக்கு வரும். ஸோ இந்த மேட்ச் வந்து உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப்கான மேட்சாக வந்து இருக்க போது. ஸோ ஜட்மெண்ட் டே வெர்சஸ் அலெக்சா பிளேஸ் அண்ட் நம்மளோட சாலிட் ஃபேக்கான மேட்ச் வந்து நடக்கும். அண்ட் அப்கோர்ஸ் உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த மேட்ச்சில் வந்து நம்மளோட அலெக்சா பிளேஸ் அண்ட் சாலிட் ஃபே வந்து ஜெயிக்கிறது வந்து நிறைய வந்து சான்சஸ் வந்து இருக்குது. அண்ட் நானும் வந்து அதுதான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவேன். நம்மளோட அலெக்சா பிளேஸ் அண்ட் சாலிட் ஃபே வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிக்க போகிறாங்க. அண்ட் நியூ உமன்ஸ் டேக் டீம் சாம்பியனாக வந்து ஆயிடுவாங்க. அண்ட் நம்ம அடுத்த மேட்ச்சுக்கு வரும். ஸோ இந்த மேட்ச் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஜே உசோ வெர்சஸ் பிரான்சன் ரீட் அண்ட் பிரான் பேக்கருக்கான டேக் டீம் மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து யார் தான் வந்து ஜெயிக்க போகிறா இது வந்து ரொம்ப வந்து பெரிய ஒரு கேள்வி. WWE பார்த்தீங்கன்னா இந்த டேக் டீம் மேட்சை வந்து நார்மலாக வந்து முடிக்கணும்னா இங்கே வந்து ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஜே உசோ வந்து ஜெயிச்சிருவாங்க. ஆனால் WWE வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கேஆஸ் வந்து உருவாக்கணும்னா இங்கே வந்து பிரான்சன் ரீட் அண்ட் பிரான் பேக்கர் வந்து ஜெயிச்சிருவாங்க. ஸோ மேபி நம்மளோட செத் ராலன்ஸே வந்து ரிட்டர்ன் பண்ணி ஜே உசோ அண்ட் ரோமன் ரெயின்ஸ் வந்து காஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம இந்த செத் ராலன்ஸோட ஃபேக்ஷனில் வந்து ஒரு புது மெம்பர் வந்து ஆட் ஆகுறது வந்து பார்க்கலாம். அந்த ஒரு புது மெம்பரால் பார்த்தீங்கன்னா இங்கே ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஜே உசோ வந்து தோக்குறது வந்து வாய்ப்பு வந்து இருக்கு. நான் வந்து யாரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா இங்கே வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஜே உசோ பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வந்து ஜெயிச்சிருவாங்க. ஸோ இந்த டேக் டீம் மேட்சை வந்து ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஜே உசோ வந்து நல்லபடியாக வந்து ஜெயிச்சிருவாங்க. அண்ட் நம்ம கடைசி மேட்சுக்கு வந்து வருவோம். ஸோ இந்த மேட்ச் வந்து ஜான் சீனா வெர்சஸ் கோடி ரோட்ஸ்க்கான அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் மேட்சாக வந்து இருக்க போது. அண்ட் இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச். அண்ட் இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் சீனா வந்து ஃபேஸ் டர்ன் கூட வந்து பண்ணிட்டாரு நம்ம வந்து சொல்லலாம். ஒரு பேபி ஃபேஸ் மாதிரியே பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கூட வந்து அவர் வந்து ப்ரோமோ வந்து கட் பண்ணியிருப்பாரு ஸ்மாக் டவுனில். ஆனால் எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா இங்கே வந்து நம்மளோட ஜான் சீனா வந்து மைண்ட் கேம்ஸ் வந்து விளையாடுறாரு. நம்மளோட ஜான் சீனா வந்து கோடி ரோட்ஸ் வந்து ஏமாத்தின்னு இருக்காரு. ஸோ அதான் வந்து நம்மளோட ஜான் சீனா வந்து மைண்ட் கேம்ஸ் வந்து விளையாடினு இருக்காரு. அவர் வந்து இன்னும் வந்து ஃபேஸ் டர்ன்லாம் வந்து பண்ணல. அவர் வந்து சும்மா தான் வந்து சொல்லியிருக்காரு நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இந்த மேட்ச்ல வந்து என்னதான் வந்து நடக்க போகுது நான் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்றேன்னா சம்மர் ஸ்லாமோட மெயின் ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நம்ம ஜான் சீனா வந்து ஹீல் டர்ன் வந்து பண்ணுவாரு. ஸோ ஜான் சீனா வந்து மறுபடியும் வந்து ஹீல் டாக்டிக்ஸ்லாம் வந்து யூஸ் வந்து பண்ணுவாரு. அண்ட் எண்டிங்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைனல் பாஸ் ராக் வந்து வருவாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி ராக் வந்து இந்த மேட்ச்ல வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணலாம். ஸோ ராக் வந்து வராரு. நம்ம ஜான் சீனா வந்து ஹாப்பி வந்து ஆயிடுவாரு. ஏன்னா ராக் வந்து நம்ம ஜான் சீனாக்கு தான் வந்து ஹெல்ப் வந்து பண்றதுக்காக வந்திருக்காரு. அவர் வந்து நடிப்பாரு. ஆனா நம்மளோட ஃபைனல் பாஸ் ராக் வந்து கோடி ரோட்ஸ்க்காக தான் வந்து ஹெல்ப் பண்றதுக்காக வந்து வந்திருக்காரு. கோடி ரோட்ஸ் வந்து தன்னோட சோல் வந்து ராக் கிட்ட வந்து வித்துருவாரு. ஸோ நம்ம ராக் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் சீனாக்கு வந்து ராக் பாட்டம் வந்து கொடுத்துருவாரு. அண்ட் அங்கே மேட்ச்ல வந்து நம்மளோட கோடி ரோட்ஸ் வந்து நியூ சாம்பியனா வந்து ஆயிடுவாரு. அண்ட் நம்ம சம்மர்
சம்மர் ஸ்லாம் 2025 எண்டிங்கில் வந்து ராக் வந்து ரிங்குக்குள்ளே வந்து நிற்பார். அண்ட் நம்மளோட கோடி ரோட்ஸ் வந்து நிற்பாங்க. நியூ சாம்பியனாக வந்து கோடி ரோட்ஸ் வந்து நிற்பார். அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே வந்து நம்மளோட ஜான் சீனா வந்து தோத்துருவார். ஸோ இதுதான் வந்து நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ண சம்மர் ஸ்லாம் 2025. உங்களோட ப்ரெடிக்ஷன் வந்து நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி WWE கண்டென்ட்ஸ்க்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.